வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது ரேஷன் கார்டு விவகாரத்தில் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே விவாதம். புதுவையில் நாளை 2ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல். முதல்வர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேற விடாமல் பேருந்துகளை சிறைப்பிடித்த பொதுமக்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து சேவை முடக்கம். சமூக நலத்துறை மூலம் மாணவர்கள் ஊனமுற்று முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியதால் அமைச்சருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் நிகழ்வாக நேற்று பேரவையில் ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்களின் விவாதம் நடைபெற்றது. பேரவை தொடங்குவதற்கு முன்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியான சம்பவத்திற்கு பேரவையில் உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் A.L. கிருஷ்ணமூர்த்தி, அன்பழகன் ஆகியோருக்கும் பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் விவாதத்தின் பொழுது குடிமைப்புகள் வழங்கல் துறை மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாகவும் கடந்த 6 மாதங்களாக ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை, கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ள ரேஷன் கார்டுகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், புதுச்சேரி மாநிலத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு நிற ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதற்கான ஆதாரம் தர தயார், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தயாரா என கேள்வி எழுப்பினர். இதையே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சாய் சரவணன் மறுப்பு தெரிவித்து பேசியதால் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருந்தால் ஆய்வு செய்து நீக்கப்படும் என பேரவையில் அமைச்சர் சாய் சரவணன் அறிவித்தார். அதற்கு உங்களது இலக்காக நேற்றே பறிக்கப்பட்டுள்ளதா? இந்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் தான் பதிலளிக்க வேண்டும் என உறுப்பினர்கள் வலியுறுத்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறும் பொழுது உறுப்பினர்கள் பேசலாம் என சபாநாயகர் அறிவுறுத்தினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையால் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் காரணமாக அரசின் செலவினங்களுக்காக புதுச்சேரி சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து 2024-25 ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாளை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-25 ஆண்டுக்காக ரூபாய் 12,700 கோடிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட்டில் துறை வாரியாக ஒதுக்கப்பட்ட நிதிகள், நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு, புதிய திட்டங்களுக்காகவும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் குறித்து இறுதி செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட துறை செயலர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு இன்று இலாக்கா மற்றும் செய்த பாஜக அமைச்சர் தாமதமாக வந்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அவசர கதியால் AFT மைதானத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக பேருந்து நிலையத்தில் திறந்த வெளியை கழிவறையாக பயன்படுத்தும் பயணிகளால் கழிவுநீர் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் பேருந்துகளை வெளியே இயக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் 3 மாதத்திற்கு தற்காலிகமாக கடலூர் சாலை AFT மைதானத்தில் பேருந்து நிலையம் மாற்றப்பட்டது. ஆனால் இந்த பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாமல் அவசர கதியில் மாற்றப்பட்டதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தை சுற்றி தாவீதுப்பேட்டை, கோடியாக்பேட்டை மற்றும் வானகப்பேட்டை ஆகிய பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்த நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வந்து செல்லும் பொழுது புழுதிகள் பறப்பதால் அப்பகுதி மக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகின்றனர். மேலும் தற்காலிக பேருந்து நிலையத்தில் கழிவறைகள் சரியாக அமைக்கப்படாததால் திறந்த வெளியை கழிவறையாக பயன்படுத்துகின்றனர். இதனால் கழிவுநீர் குட்டை போல் தேங்கி கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்தும் உடனடியாக தற்காலிக பேருந்து நிலையத்தை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டு ஒரு பேருந்து கூட வெளியில் செல்லாத அளவிற்கு சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்துகள் எங்கும் செல்ல முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரியில் பேருந்து சேவை முடக்கப்பட்டது.
இதனை அடுத்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததின் பெயரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். அதன் பிறகு போக்குவரத்து சரி செய்யப்பட்ட பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளும் இயக்கப்பட்டது. இந்த போராட்டத்தினால் சிறிது நேரம் பேருந்து நிலையம் அருகே பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் மாணவர்களுக்கு மிதிவண்டி, ஊனமுற்றோர்களுக்கு 3 சக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கும் துவக்க விழா தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தங்கினார். சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்த நோக்க உரையாற்றினார். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனங்களும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் மற்றும் மழை கோட்டுகளும், 60 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். அப்பொழுது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்த அனைத்து திட்டங்களையும் உயர்த்தி வழங்கியது மட்டுமல்லாமல் காலத்தோடு வழங்கி வருவதாகவும், நமது அரசு மக்களுடைய அரசு, மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகின்ற அரசு என்றும், டெல்லிக்கு ஏதாவது கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்லும் பொழுது அங்கு அதிக நல்ல திட்டங்களை மக்களுக்கு செய்யும் அரசு புதுச்சேரி அரசுதான் என்று கூறுவார்கள். ஏழை எளிய மக்களுக்கான அரசு இந்த அரசு என பேசினார். இறுதியாக சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி நன்றி உரையாற்றினார். மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் சமூக நீதிக்கும் கூட்டாட்சிக்கும் எதிரானது என கூறியும், உழைக்கும் மக்களுக்கு எதிராக தாக்கல் செய்த பட்ஜெட்டை கண்டித்த புதுச்சேரி சட்டமன்றம் அருகே இடதுசாரி கட்சிகள் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோடி தலைமையிலான மத்திய அரசு சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட் தனது ஆட்சிக்கு முட்டு கொடுக்கும் கட்சிகளின் மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்கி சமூக நீதிக்கும் கூட்டாட்சிக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும், குறிப்பாக கூட்டணி கட்சி ஆளும் புதுச்சேரிக்கும் கூடுதல் நிதி எதையும் வழங்காமல் மோடி அரசு வஞ்சித்துள்ளதாகவும், மாநில அரசின் கடன் தள்ளுபடி நிதிக்குழுவில் புதுச்சேரிக்கு இடம் அளித்தல், கூடுதல் சிறப்பு கூறு நிதி வழங்குதல் என எதுவும் அறிவிக்கப்படாமல் புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கும் வகையில் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று சட்டப்பேரவை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் வேலை வழங்க மாதம் ரூபாய் 10,500 சம்பளம் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவையின் தலைவர் செல்வம் ஆகியோர் அறிவிப்பு வெளியிட்டனர். இதழில் தற்பொழுது அந்த அறிவிப்பை ஆணையை நடைமுறைப்படுத்த வேண்டி நாளை நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கான நிதியினை ஒதுக்கி மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் என்ற சம்பா கோவில் அருகே ஒன்று கூடி சட்டப்பேரவை நோக்கி ஊர்வலமாக வந்தனர். ரங்கப்பிள்ளை வீதி அருகே வந்த பொழுது அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பாளர் தெய்வீக தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களை பெரிய கடை போலீசார் கைது செய்தனர். தேசிய டெங்கு விழிப்புணர்வு மாதத்தையொட்டி ருப்பிளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய டெங்கு விழிப்புணர்வு மாதம் சுகாதாரத்துறையால் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி புதுவை அரசு நடவடிக்கைத்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் சார்பில் ருப்பிளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மதர் தெரேசா பட்டம் மேற்படிப்பு நிறுவனத்தின் மாணவர்கள் 400க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர். இப்பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் மலேரியா திட்ட உதவி இயக்குநர் டாக்டர் வசந்தகுமார் தலைமையில் தொழில்நுட்ப உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார உதவியாளர்கள் மற்றும் மலேரியா களப்பணியாளர்கள் கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு பாதகைகளை ஏந்தியபடி
பொதுமக்களுக்கு தொண்டு பிரச்சுரங்களை வழங்கினார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயரம் சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 25,000 நிதி வழங்கியுள்ளார். புதுச்சேரி முதியால்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரான நிலச்சரிவில் சிக்கி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உறவினர்கள் வீடுகளை இழந்து நெருக்கடியாக நிற்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் மாஹி பிராந்தியம் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தின் அருகில் உள்ளது. இந்திய நாடு இறையாண்மை சகோதரத்துவத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் பெருந்துயரில் புதுச்சேரி மாநிலமும் பங்கேற்று இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். புதுச்சேரி அரசு சார்பில் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திற்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் கேரள மாநில பெருந்துயரில் பங்கேற்கும் விதமாக அம்மாநில அரசின் பேரிடர் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் என்ற முறையில் ரூபாய் 25,000 அனுப்பியுள்ளேன் என்றார். இதேபோல் புதுச்சேரி மக்கள், வியாபாரிகள், சமூக அமைப்பினர், அரசு ஊழியர்கள், அரசியல் கட்சியினர், அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் என அனைத்து தரப்பு புதுச்சேரி மக்களும் கேரள மாநில மக்களின் துயரத்தில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம், குச்சிப்பாளையம், மயிலம்பாதை ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் பணிக்கான பூமி பூஜையான சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம், குச்சிப்பாளையம், மயிலி பாதை ஆகிய பகுதியை உள்ளடக்கிய பம்பை ஆற்றை ஆழ்படுத்துதல் பணிக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். விழாவில் உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் செங்கதிர், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் யானை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த வாரம் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தினந்தோறும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று இவ்வாலயத்தில் வன்னியர் குலத்தின் உபயமாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்த ராஜ அலங்காரத்தில் வெள்ளை யானை வாகனத்தின் மீது சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில சபாநாயகர் மேலும் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், அதிமுக நிர்வாகி குமுதன், புருஷோத்தமன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த திருவீதி உலாவை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் ஆட்டோ மோதிய விபத்தில் ஜொமேட்டோ ஊழியர் உயிரிழந்தார். மனிதநேயம் இல்லாமல் நடந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி நெல்லைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவரின் மகன் விஜயகுமார் 48 வயதுடைய இவர் ஜொமேட்டோ ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு 12 மணி அளவில் காமராஜர் சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார். புட்லாய் அம்மன் ஆலயத்தில் எதிரில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது வழியாக வந்த ஆட்டோ விஜயகுமார் மீது அதிவேகமாக மோதி உள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த விஜயகுமார் வாய் மற்றும் மூக்கில் ரத்தம் கசிந்துள்ளது. அவரை ஆட்டோ ஓட்டுநர் கோயில் வாசலில் ஓரமாக வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதில் இரவு முழுவதும் அதே இடத்தில் சுய நினைவு இன்றி இருந்ததன் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. காலையில் கோவில் நிர்வாகி கோயிலுக்கு வந்து பார்த்த பொழுது ஒருவர் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது ஆட்டோ ஓட்டுநர் நடந்து செல்பவரை அதிவேகமாக வந்து இடித்துள்ள தள்ளியதும்
அதன் பிறகு அந்த நபரை கோவில் ஓரமாக இழுத்து வந்து உடலை வைத்துவிட்டு தப்பிச் செல்வது உள்ளிட்ட காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதன் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற சாலையோரம் நடந்து செல்பவர் மீது அதிவேகமாக மோதி விபத்து ஏற்படுத்தியவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க வேண்டும் எனவும், இதனால் விபத்து மரணங்கள் குறையும் என்று பொதுமக்கள் கூறி வருகின்றனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசு நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணி கொடைகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் நகராட்சி ஊழியர்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாதங்களாக போராடி வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு செவி சாய்க்கவில்லை. உடனடியாக ஊழியர்களின் கோரிக்கைகளை தீர்க்க அரசு முன்வர வேண்டும் என்றார். நேரு பஜார் சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கணபதி ஹோமத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி நேரு பஜார் அருகே அருள்மிகு ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் 18ஆம் ஆண்டு ஆடி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி கணபதி ஹோமம் மற்றும் அம்மனுக்கு பல்வேறு பொருட்கள் வைத்து அபிஷேகம் தொடர்ந்து கொடியேற்றும் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேரள மாநில வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் நேற்று துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளான இன்று சபாநாயகர் செல்வம் புகழ் வாசிக்க தொடங்கியது. கூட்டத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி, அன்பழகன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதுடன் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் இன்றைய கூட்டத்தில் சட்ட முன் வரைவுகளுக்கு இசைவு அளித்தல் போன்றவை நடைபெற்றது. நாளை நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். பாண்டிச்சேரி பீனிக்ஸ் ரோட்டரி கிளப் மண்டலம் 26 புதிய அலுவலக பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் அறிமுக விழா கொண்டாடப்பட்டது. சர்வதேச அமைப்பான ரோட்டரி கிளப்பின் ஒரு அங்கமாக விளங்கி வரும் பாண்டிச்சேரி பீனிக்ஸ் ரோட்டரி கிளப் 298 என்ற மண்டலம் 26க்கும் அலுவலக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அதன்படி 2024-25ஆம் ஆண்டிற்கான பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ரோட்டரியன் செந்தில் நாராயணன், ரோட்டரியன் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பெரிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஜனார்த்தனன், செயலாளர்கள் பாக்யராஜ், பொருளாளர் கார்த்திகேயன் ஆகியோர் விழாவில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. நினைவு பரிசோதனை வழங்கப்பட்டன. பின்னர் நடப்பாட்டில் சங்கம் செயல்படுத்த உள்ள நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. அதன்படி ரோட்டரி அறக்கட்டளை சமூக மருத்துவ திட்டம், மின் தொடர்பு கருத்தரங்கு மற்றும் மாநாடு, ரத்த தானம் மற்றும் கண் தானம் குறித்த மருத்துவ முகாம், நிதி திரட்டல், சர்வதேச திட்டங்கள் மற்றும் போலியோ திட்டம் ஆகியவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் விழாவில் ரோட்டரியன் செந்தில் நாராயணன் உட்பட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை வரவேற்புரையை தமிழ் விரிவுரையாளர் சித்ரா வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாரி மற்றும் இருபால் ஆசிரியர்கள் வாழ்த்துரை வழங்கினார். பணி நிறைவு பெறும் மாநில மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்ற
சவுந்தரபாண்டியன் கணினி விரிவுரையாளர் 36 ஆண்டுகளாக பணியாற்றி இன்று ஓய்வு பெற்றார். அவருக்கு பள்ளியின் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவரும் வாழ்த்துரை வழங்கி நினைவு பரிசை வழங்கினர். அதேபோல் வணிகவியல் விரிவுரையாளர் மாலதி 27 ஆண்டுகள் பணியாற்றி இன்று பணி நிறைவு பெற்றார். இந்த நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தொகுப்புரையை ஆசிரியர் விஜயா ஆற்ற ஆசிரியர் சித்ரா நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலகர்கள், ஊழியர்கள் இணைந்து செய்திருந்தனர். களப்பட்டு பகுதியில் இருசக்கர வாகனம் போட்டி நடைபெறுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதையொட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையால் கோரிமேடு பகுதியில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தை அவரது ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்டு பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகன போட்டி பந்தயம் நடைபெற்று வருகிறது. இதனால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விபத்து ஏற்பட்டது. இதனால் சாலையில் செல்லும் மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படுத்துகிற இதனை கருத்தில் கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் அவரது ஆதரவாளர்களுடன் கோரிமேடு பகுதியில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை அடுத்து மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து மாநில தலைவர் ஸ்ரீதர் கூறுகையில், போக்குவரத்து காவல் நிலையமானது லஞ்சம் நிறைந்து உள்ளது. பொதுமக்கள் பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்க மாட்டார்கள். இதனால் மக்கள் மிகவும் வேதனைக்கு உள்ளாகி வருகின்றனர் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசியவர், உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிடில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக மாநிலம் தழுவிய முற்றுகை போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்தார். ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க தலைவர் அற்புதராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க தலைவரும் ஸ்ரீராம் நகர மக்கள் தலைவருமான அற்புதராஜின் 69வது பிறந்தநாள் விழா சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அவரது குடும்பத்தினருடன் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க நிர்வாகிகள் இணைந்து கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் சங்க நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் தலைவர் அற்புதராஜ் பிறந்த நாளை முன்னிட்டார். அவருக்கு ஷால்வி அணிவித்தும் பூம்புத்து கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் சங்க நிர்வாகிகள் ராஜீவ், பொன் செந்தில்குமரன், பால்வண்ணன், திவ்யா, பாலராமன், ராமலிங்கம், மேகநாதன், ஜெயக்குமார், திருமால், சந்திரன், ரியோ, ஆனந்த, தேவராஜ்லு, இளஞ்செழியன், எழுமலை, ஐயப்பராஜ், ஜெயக்குமார், பெரிய நாயகம், வினோத்ராஜ், கேத்ரின், மெரிக்லாஸ்டின், ஸ்டீபன் பிரிட்டோ, சகாயராஜ், விண்ணரசி, ஜோசப், வினோத்ராஜ், கார்மென், செபாஸ்டியன் ராஜ், இருதயராஜ், கோபிநாத், சண்முக சுந்தரம், கேஜி சங்கர், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மற்றும் துணைத் தலைவர் குமார், கணேசன், வார்டு உறுப்பினர் தமிழ் செல்வி, தட்சிணாமூர்த்தி மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகளும் சங்க உறுப்பினர்களும் சங்க செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க துணைத் தலைவர் பொன் செந்தில்குமரன், செயலாளர் ராஜீவ், பொருளாளர் பலராமன், கௌரவ தலைவர் ஜெயக்குமார், செயற்குழு உறுப்பினர் சந்திர ரீரோ, சங்க இணை செயலாளர் பால்வண்ணன், திவ்யா ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக மகளிர் அணி தலைவி மரிய திரேசா அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். கிராமணியார் நாடார் பேரவைத் தலைவர் முனைவர் புரந்தரதாசார் பிறந்த நாளை முன்னிட்டு மடக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கிராமணியார் நாடார் பேரவைத் தலைவர் முனைவர் சேவரத்தினா புரந்தரதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் ஆகியவை நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மடக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில பொருளாளர் ஜனார்த்தனன் தலைமையில் காப்பாளர் மதி மகாராஜா, பொதுச் செயலாளர் சபாபதி ஆகியோர் முன்னிலைகள் முனைவர் புரந்தரதாசன் கலந்து கொண்ட தங்கத்தேர் இழுத்தார். முன்னதாக மடக்குள விநாயகர் ஆலயத்தில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் பலராமன், ஆட்டோ பவர் வேக் உரிமையாளர் ஞானவேல், ஸ்ரீ கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரமேஷ் மற்றும் பி ரமேஷ், இளைஞரணி செயலாளர் செல்வ கணபதி மற்றும் பேரவை பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தொடர்ந்து பேரவை தலைவர் முனைவர் புரந்தரதாசன் அவர்களுக்கு அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6450 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 88 ரூபாய் 70 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது ரேஷன் கார்டு விவகாரத்தில் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே விவாதம்.
புதுவையில் நாளை 2ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல். முதல்வர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேற விடாமல் பேருந்துகளை சிறைப்பிடித்த பொதுமக்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து சேவை முடக்கம். சமூக நலத்துறை மூலம் மாணவர்கள் ஊனமுற்று முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. ஆட்டோவால் மோதி ஜொமோட்டோ ஊழியர் இறப்பதற்கு காரணமாக இருந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு போலீசார் வலைவீச்சு. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணாசிலை அருகே நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.